கோடிகளில் புரளும் பெட்டிங். வெற்றி வேட்பாளர் யார்? கிரிக்கெட் சூதாட்டம் போல தேர்தல் சூதாட்டம் அனல் பறக்கிறது. அப்படித்தான் ஜெயிக்கிற வேட்பாளர் மீதும் அந்த வேட்பாளர் வாங்கும் ஓட்டு லீடிங்கின் மீதும் லட்சக்கணக்கில் பந்தயம் கட்டுவது கரூரில் தேர்தல் பிரச்சாரத்தை விட படு சூடாக நடக்கிறது. லலிதா ஜுவல்லரி டி நகர் இப்போ 1 இல்ல 2 ஷோரூம், மோர் ஸ்பேஸ், மோர் ரேஞ்ச். பிரம்மாண்ட திறப்பு விழா ஏப்ரல் 20 அன்று அதே உஸ்மான் ரோட் வளாகத்தில் லலிதா ஜுவல்லரியின் இன்னொரு ஷோரூம். லலிதா ஜுவல்லரி எஸ்டிமேட் ஸ்லிப்பும் நகை போட்டோவும் வச்சு டி நகர் மார்க்கெட்ல எந்த கடையில வேணா கம்பேர் பண்ணுங்க. எல்லா கடையும் பக்கத்துல தான் இருக்கு. எங்க விலை கம்மியோ அங்க வாங்குங்க. அன்போட வரவேற்கிறேன். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். 2006 தேர்தலில்தான் கரூரில் முதன்முறையாக தேர்தல் பந்தயம் களை கட்டத் தொடங்கியது. அப்போது அதிமுக வேட்பாளராக செந்தில் பாலாஜி புதுமுகம். பலம் பொருந்திய மறைந்த திமுக வேட்பாளர் வாசுகி முருகேசன் அசுர பலம். வாசுகி முருகேசனை எதிர்த்து புதுமுகம் செந்தில் பாலாஜிக்கு சீட் கொடுத்திருந்தார் ஜெயலலிதா. வாசுகி முருகேசன் நிச்சயம் வெற்றி பெறுவார் என்றுதான் கள நிலவரம் இருந்தது. சின்ன பையன் செந்தில் பாலாஜி தோற்று போவார் என்று வாசுகி முருகேசன் மீது லட்சக்கணக்கில் பந்தயம் கட்டினார்கள். ஒரு தொழிலதிபர் தன்னுடைய விலை உயர்ந்த காரை கூட பந்தயம் கட்டினார். கடைசியில் வாசுகி முருகேசன் தோற்று போனார். செந்தில் பாலாஜி மீது பணம் கட்டியவர்கள் உற்சாகத்தில் துள்ளி குதித்தனர். அன்று ஆரம்பித்த பந்தயம் இப்போது பல தினசுகளில் களை கட்டுகிறது. ஸ்டார் ஹோட்டல்களில் ஆரம்பித்து தட்டி விலாஸ் டீக்கடைகள் வரை பந்தயம் ஜோராக நடக்கிறது. சில இடங்களில் நம்பிக்கையின் பேரில் 2 பேருமே மனசாட்சிப்படி பந்தயம் கட்டிக்கொள்கிறார்கள். சில இடங்களில் பொதுவான ஆள் என்று ஒரு நடுவரை வைத்து அவரிடம் பந்தயம் கட்டி பணத்தை கவரில் போட்டு சீல் வைத்து கொடுத்து விடுகிறார்கள். கரூர் வையாபுரி நகரில் பந்தய நடுவராக இருக்கும் ஒருவரிடம் பேசினோம். தேர்தல் வந்துவிட்டால் கரூரே களை கட்டி இருக்கும். ஒரு பக்கம் தேர்தல் பிரச்சாரம் அனல் பறக்கும், மற்றொரு புறம் தேர்தல் சூதாட்டம் படு ஜோராக நடக்கும். இந்த 2026 தேர்தலில் பந்தயம் 10 விதமாக கட்டப்படுகிறது. திமுக தனிப்பெருமை வருமா வராதா? அதிமுக கூட்டணி ஆட்சிக்கு வருமா வராதா? திமுக 100 சீட்டுக்கு மேல் ஜெயிக்குமா ஜெயிக்காதா? இப்படி பல விதங்களில் பந்தயம் கட்டப்படுகிறது. இதில் கடந்த வாரம் எம்.ஆர். விஜயபாஸ்கர் வெற்றி பெறுவார் என்று பந்தயம் கட்டியவர் இந்த வாரம் இன்னொரு நபரிடம் எம்.ஆர். விஜயபாஸ்கர் தோல்வி அடைவார் என்று பந்தயம் கட்டுகிறார். ஏனென்று கேட்டால், ஒருவரிடம் தோற்று போனால் இன்னொருவரிடம் ஜெயித்து விடலாம். பந்தயத்தில் பணத்தை இழக்க வேண்டி வராது. தேர்தலுக்கு பந்தயம் கட்டின மாதிரியும் இருக்கும், நஷ்டம் வராத மாதிரியும் இருக்கும் என்று தென்னை மரத்துல ஒரு குத்து, பனை மரத்துல ஒரு குத்து ரேஞ்சுக்கு சொல்கிறார். இப்படி ஜாலிக்காக பந்தயம் கட்டுபவர்கள் மத்தியில் சீரியஸாக 25 லட்சம் முதல் 50 லட்சம் கட்டி தேர்தல்களை தெருக்கி விடுபவர்களும் இருக்கிறார்கள். ஒரு டெக்ஸ்டைல் தொழிலதிபர் இருந்து கொண்டு கோவை தெற்கு தொகுதியில் செந்தில் பாலாஜி 82வது வார்டில் உள்ள வாக்குச்சாவடிகளில் மட்டும் 15,000 வாக்குகள் லீடிங் வாங்குவார் என்று 25 லட்சம் பந்தயம் கட்டியிருக்கிறார். பந்தயம் கட்டுவதற்காகவே அந்த தொழிலதிபர் கோயம்புத்தூருக்கு சென்று வந்துவிட்டு பந்தயம் கேட்டார். யாரும் ஓகே சொல்லாததால் 40,000 வாக்குகள் லீடிங்கில் செந்தில் பாலாஜி வெற்றி பெறுவார் என்று புதிய பந்தயம் கட்டிய போது 40,000 லீடிங் வராது என்று 4 பேர் பந்தயம் கட்டினர். 39,999 வாக்குகள் செந்தில் பாலாஜி லீடிங் வாங்கினால் கூட அந்த 4 பேரும் வெற்றி பெற்று விடுவார்கள். இதில் சின்ன சின்ன பந்தயங்களும் இருக்கின்றன. கிருஷ்ணராயபுரம் தொகுதியில் அதிமுக வெற்றி பெறும் என்ற பந்தயம் இப்போது படு ஜோராக நடக்கிறது என்றார். இது குறித்து பேசிய கரூர் மாநகராட்சி காங்கிரஸ் கவுன்சிலர் ஸ்டீபன் பாபு, தேர்தலுக்கும் சரி தேர்தல் பந்தயத்திற்கும் சரி கரூரை மிஞ்ச எந்த ஊரும் இல்லை என்பதற்கு எடுத்துக்காட்டாக எங்கள் ஊர் இருக்கிறது. நாடாளுமன்ற தேர்தல், சட்டசபை தேர்தலை விட உள்ளாட்சி தேர்தலில் பந்தயம் ஜோராக நடக்கும்.
கூலி தொழிலாளி கூட அந்த ஊர் தலைவருக்காக 100 ரூபாய் பந்தயம் கட்டி இருப்பார். பெண்களும் 1000 ரூபாய் 2000 ரூபாய் என பந்தயத்தில் ஈடுபடுவார்கள். சிலர் ஜாலிக்காகவும் பந்தயம் கட்டுவார்கள். பந்தயம் கட்டுவது சூதாட்டம் போல இல்லாமல் போட்டி போல இருக்கும். இந்த பந்தய தகவல் வேட்பாளர் காது வரை சென்றிருக்கும். அண்ணே, நீங்க ஜெயிச்சிடுவீங்கன்னு ஒருத்தர் 40 லட்சம் பந்தயம் கட்டியிருக்காருன்னு ஒருத்தர் சொன்னா, அடுத்த சில நிமிடங்களில் அண்ணன் நீங்க தோத்துருவீங்கன்னு ஒருத்தர் 50 லட்சம் கட்டியிருக்கிறார் என்று இன்னொருவர் அதே வேட்பாளரிடம் அதிர்ச்சியோடு சொல்வார். தேர்தல் முடிவு வந்த சில மணி நேரத்தில் பந்தய பணம் வெற்றி பெற்றவர் கைக்கு போய் சேர்ந்துவிடும். லலிதா ஜுவல்லரி டி நகர் இப்போ 1 இல்ல 2 ஷோரூம், மோர் ஸ்பேஸ், மோர் ரேஞ்ச். பிரம்மாண்ட திறப்பு விழா ஏப்ரல் 20 அன்று அதே உஸ்மான் ரோட் வளாகத்தில் லலிதா ஜுவல்லரியின் இன்னொரு ஷோரூம். லலிதா ஜுவல்லரி எஸ்டிமேட் ஸ்லிப்பும் நகை போட்டோவும் வச்சு டி நகர் மார்க்கெட்ல எந்த கடையில வேணா கம்பேர் பண்ணுங்க. எல்லா கடையும் பக்கத்துல தான் இருக்கு. எங்க விலை கம்மியோ அங்க வாங்குங்க. அன்போட வரவேற்கிறேன். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20